1966 இந்த படம் ஒரு பேய் படமா? ஆமாங்க, இது ஒரு பேய் படம் தான். ஆனா இந்த படத்துல ஒரு வித்தியாசம் என்ன இருக்கு அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கொன்றுறாரு. அதுக்கு ஒய்ஃப் என்ன பண்ணணும்? பேயா மாதிரி ஹஸ்பண்டை பழி வாங்கணும்ல. ஆனா அது இந்த படத்துல இல்ல. தன்னோட மகளை கொன்னுட்டான் அப்படின்னு தன்னோட மருமகனை கொலை பண்றதுக்கு பழி வாங்க அந்த பொண்ணோட அப்பா முடிவெடுத்து கிளம்புறாரு. ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்களா? பேயா இருக்கிற அவங்க அவங்க ஹஸ்பண்டை கொல்ல விடாம அவங்க அப்பாவை தடுத்து நிறுத்துவாங்க. இது என்னடா புதுசா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னும் உள்ள நிறைய விஷயம் இருக்கு. ரிவ்யூவை ஃபுல்லா பாருங்க. இந்த படத்துல ஹீரோயினா ரச்சிதா மகாலட்சுமி நடிச்சிருக்காங்க. அதுல பேயா வர்றவங்க யாருன்னு பார்த்தா ஸ்வேதா டோராத்தி. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோ இருப்பாங்கல்ல, அந்த ஹீரோ யாருன்னு பார்த்தோம்னா அவங்க தான் ஸ்வேதாவோட அப்பா கேரக்டர்ல வர்ற மூர்த்தி. அவர் இந்த படத்துக்கு ஹீரோ மட்டும் இல்ல, அவர் தான் டைரக்டர், ப்ரொடியூசர், மியூசிக், ரைட்டர் எல்லாமே இந்த படத்துக்கு அவர் தான் பண்ணியிருக்காரு. அந்த வகையில பாராட்டி தான் ஆகணும். இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரச்சிதா மகாலட்சுமி புதுசா ஒரு ஃபிளாட்டுக்கு வர்றாங்க. அந்த ஃபிளாட்டோட ஓனர் தான் எம்.எஸ். மூர்த்தி. அந்த ஃபிளாட்டுக்கு வந்து 99 ரூம்ல இருக்கிற ஒருத்தவங்க ரச்சிதா மகாலட்சுமிகிட்ட பேசுறாங்க. ரச்சிதா மகாலட்சுமியும் அவங்க வீட்டுக்கு போய் எல்லாமே பேசி செஞ்சு நல்லா பழகுறாங்க. ஒரு நாள் காய்கறி வாங்கும்போது நீங்க யார்கிட்டமா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் 99 ரூம்ல இருக்கிறவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு உடனே எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா அந்த ரூம்ல வந்து யாருமே கிடையாது, இவங்க எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு. இப்படியே தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போய்கிட்டே இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து வில்லனாவே காட்டிக்கிட்டு இருக்காங்க எம்.எஸ். மூர்த்திய. அவர் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைச்சோம்னா, இறந்தது அவங்க பொண்ணு. அவர் தான் ஹீரோ அப்படிங்கிறது இன்டர்வலுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. இப்போ செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிளாஷ்பேக் எல்லாமே சிம்பிளா வச்சுட்டாங்க. அதாவது அவங்க பொண்ணோட ஹஸ்பண்ட் யாருன்னா, லேடிஸை தப்பான முறையில யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிற ஆளு. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்வேதா அவங்கள போலீஸ்ட மாட்டி விட ட்ரை பண்றாங்க. அப்போதான் அவங்க ஹஸ்பண்டும் வில்லனும் சேர்ந்து அவங்கள வந்து கொண்டுடுறாங்க. இப்படிதான் பிளாஷ்பேக் வந்து சிம்பிளா முடியுது. ஆனா அந்த இன்டர்வல் காட்சி ஒரு டிஃப்ரெண்டா ஒரு சீன் வச்சிருக்காங்க. அது என்னன்னு கண்டிப்பா நீங்க பாருங்க. சரி, இப்ப கிளைமேக்ஸ்ல என்னதாங்க ஆச்சு? வில்லனை கொன்னாச்சா? இல்ல அந்த பேய் வந்து தடுத்துக்கிட்டே இருந்ததா? அவங்க அப்பா வந்து கொல்ல முடியலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அப்புறமா சொல்றேன். இதுக்கு ஊடால ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா புத்திஸ்ட். அந்த புத்தரை வச்சு பிளாஷ்பேக்ல ஒரு சீன் அருமையா பண்ணியிருக்காங்க. அந்த பிளாஷ்பேக் சீனுக்காண்டி நம்ம கண்டிப்பா அந்த படத்தை ரொம்ப ரசிச்சே பார்க்கலாம். இப்போ கிளைமேக்ஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? கிளைமேக்ஸ்ல ஒரு கருப்பு சாமின்னு ஒரு பாடல் ஒன்று இருக்குங்க. அந்த பாட்டுலையும் எம்.எஸ். மூர்த்தி அவர் தான் வந்து ஒரு பொதுவிதமா ஒரு வித்தியாசமான முறையில என்ன பண்ணணுமோ பண்றாரு. என்னன்னா அவங்க பொண்ணுட்ட சத்தியமும் பண்ணியிருப்பாரு. நான் அவனை கொல்ல மாட்டேன் அப்படின்னு. அந்த சத்தியத்தை மீறினாரா மீறலையா, அது மீறி இருந்தா நல்லதா கெட்டதா, எந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணாரு அப்படிங்கிறது தாங்க கிளைமேக்ஸ். இது எல்லாத்தையும் தாண்டி ரச்சிதா மகாலட்சுமி ஹீரோயின் சொல்லாம இருக்க முடியுமா? அவங்க கிளைமேக்ஸ்ல அவங்க சொத்து பத்திரத்தை வந்து அவங்க லவ்வர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு டயலாக் சொல்லுவாங்க. இது வரைக்கும் அது தமிழ் சினிமால பார்க்கப்படாத ஒரு டயலாக்கா இருக்கு. அந்த டயலாக்காகவும் கிளைமேக்ஸ்ல என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு டிஃபரெண்டான கான்செப்டும் அந்த பிளாஷ்பேக் சீன் புத்திஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்காண்டியும் இந்த படத்தை கண்டிப்பா ஒரு முறை தியேட்டர்ல பாருங்க. குடும்பத்தோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். படம் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாரம் குடும்பத்தோட பார்க்கக்கூடிய சிறந்த படங்கள்ல இதுவும் ஒண்ணு. இதோட நான் அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.